உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு உஸ்மான் அகில். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 2வது ஆண்டு நினைவை முன்னிட்டு வரும் 21ஆம் திகதி காலை 8:45க்கு 2 நிமிட மௌன அஞ்சலி. உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளில் அரசியல் தலையீடு இருப்பதாக மெல்கம் ரஞ்சித் குற்றச்சாட்டு. துறைமுக நகர் சட்டமூலத்தை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகள் நாளை வரை ஒத்திவைப்பு. நாட்டில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 97,000ஆக உயர்வு. இந்தியாவை ஆட்டி படைக்கும் கொரோனா, அடுத்த 6 நாட்களுக்கு டில்லிக்கு பூட்டு. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களும் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான மேலதிக விசாரணை நாளை காலை 10 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. අග්‍රාමාත්‍යතුමා මුදල්ඇමතිතුමා වෙනුවෙන් කොළඹ වරාය නගරයේ ආර්ථික කොමිෂන් සභා පනත ඉදිරිපත් කරනවා. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான நிதியமைச்சின் சட்டமூலத்தை வெளிவிவகார அமைச்சரும் சபை முதல்வருமான தினேஷ் குணவர்தன கடந்த 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்நிலையில் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரால் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்ப தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவரான பொறியியலாளர் ஜி கபில ரேணுக்க பெரேரா, ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆகியன தங்களது மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுக்களின் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலமானது நாட்டின் அரசியலமைப்பின் 1ஆம் அத்தியாயமான மக்களும் அரசும் இறைமையும் எனும் தலைப்பின் கீழுள்ள 3ஆம் 4ஆம் உறுப்புரைகளான மக்களின் இறையாண்மை மற்றும் இறையாண்மையை பிரயோகித்தல் ஆகிய 2 விடயங்களையும் மீறும் வகையில் அமைந்துள்ளதாக மனுதாரர்கள் தமது மனுக்களூடாக உயர் நீதிமன்றக்கு தெரிவித்துள்ளனர். அத்துடன் உத்தேச கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலத்தின் 6ஆம் அத்தியாயத்தின் கீழ் துறைமுக நகரத்தில் இடம்பெறும் அனைத்து முதலீடுகளும் வணிக நடவடிக்கைகளும் பொருளாதார ஆணைக்குழுவின் கீழேயே இடம்பெறும் என்பதும் அங்கு சேவையாற்றுவோருக்கான விசா குறித்தும் அந்த ஆணைக்குழுவை தீர்மானிக்கும் எனும் விடயமும் தேசிய பாதுகாப்பு குறித்தும் பாரிய சவால்களை உருவாக்கும் என சில மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான நிலையிலேயே குறித்த நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக பொதுஜன வாக்கெடுப்பும் நடத்தப்படல் வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உயர் நீதிமன்றத்திடம் வியாக்கியானம் கோரியுள்ளனர். அதற்காக பிரதம நீதியரசரின் கீழ் 5 கொண்ட நீதியரசர்கள் குழாமும் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, நீதியரசர்களான புவனக அலுவிகார, பிரியந்த ஜெயவர்தன, முருது பெர்னாண்டோ மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோரே குறித்த நீதியரசர்கள் குழாமில் அங்கம் வகிக்கும் நீதியரசர்களாவர். இதேவேளை அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ், இலங்கை பொதுஜன பெரமுனவின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகச காரியவசம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணிகள் சங்கம், நீதியமைச்சின் செயலாளர், அமைச்சரவையின் செயலாளர் உள்ளிட்ட பல தரப்பினர் இந்த மனுவுக்கு எதிராக விடயங்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் கோரியுள்ளனர். அதன்படி இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களும் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான மேலதிக விசாரணை நாளை காலை 10 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையின் பொருளாதாரம் கருப்பு பணத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக கருதப்பட வாய்ப்புள்ளதாக முன்னணி சோசலிச கட்சியின் தலைவர் புபுது ஜாகொட எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னிலை சோசியலிச கட்சியினரால் அமைதி விழா ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு முன்னால் இன்று இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னிலை சோசியலிச கட்சி தலைவர் புபுது ஜாகொட, කළු සල්ලි ජාවාරංකාරයෝ මේ ආර්ථිකය ගොදුරු කරගන්නවා, කළු ආර්ථිකයක් බවට ලංකාවේ ආර්ථිකය පත් කරගන්නවා. கருப்பு பண சுத்திகரிப்பு வர்த்தகத்தில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ளனர். இந்த நிலையில் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் இத்தகைய வர்த்தகத்தின் தளமாக துறைமுக நகரம்
பொருளாதாரம் மாற்றப்படும். இதனால் இலங்கையின் பொருளாதாரம் கருப்பு பொருளாதாரமாகவே கருதப்படும். இதேவேளை இந்த துறைமுக நகர சட்டமூலத்தின் ஊடாக இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில் காணப்படும் அதிகார போட்டி மேலும் உக்கிரமடைந்து அதன் காரணமாக நாட்டு மக்கள் பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். மேலும் கொழும்பு துறைமுக நகரத்தை சீனாவுக்கு வழங்குவதனூடாக சீனாவின் ஆதிக்கம் நாட்டுக்குள் அதிகரிக்கும். இதனால் இந்த நாட்டு தொழிலாளர்களுக்கு காணப்படும் உரிமைகள் ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளது. අවම වශයෙන් කම්කරුවන්ගේ සේවය අවසන් කිරීමේ පනත වැනි මූලික කම්කරු අයිතීන් පවා කප්පාදු කරනවා මේක ඇතුලේ. තුනෙන් දෙක බලයකින් මේක සම්මත කළ යුතුද කියන එක තීන්දුව කරන්නේ ශ්‍රේෂ්ඨාධිකරණය දෙන තීන්දුවත් එක්ක. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டுமா அல்லது சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டுமா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும். நீதிமன்ற தீர்மானத்தை அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படுத்தும். கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டமூலம் நாட்டில் வேறு நாட்டை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கப்படும் பிரசாரத்தை முற்றாக நிராகரிக்கும். இலங்கை குடியரசுக்கு சொந்தமான நிலப்பரப்பு எப்போதும் இலங்கை வசமே இருக்கும். அதன்படி கொழும்பு துறைமுக நகரம் கொழும்பு மாவட்டத்தின் ஒரு பகுதியாகும். එහෙම නැත්නම් මේක සාමාන්‍ය බහුතරයෙන් සම්මත කරන්න පුළුවන් පනතක්. රජයේ නීතිඥයා සහ විත්තිකරුවන් වෙනින් පාර්ශ්ව දෙකක තර්ක ගන්න. දැන් මේ පෙස්සන් සම්බන්ධයෙන් උනත් මේ මිස්ස සම්බන්ධයෙන් පෙස්සම්කරු 20 දෙනා සම්බන්ධයෙන් නීතිඥයෝ තර්ක කරයි. කොළඹ වරාය නගරයේ ආර්ථික කොමිසම සභාව පනත හදිසියේ කඩිමුඩියේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කෙරුවේ. 8 වෙනිදා මේ මාසේ මම පාර්ලිමේන්තුවේ ඉන්නකොට හන්දෑව 3:08 විතර සභානායකතුමා හිටපු හැටි නැගිටලා මේ පනත ඉදිරිපත් කෙරුවා. கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டமூலம் ஒன்றை அவசரமாக கடந்த 8ஆம் தேதி சபை முதல்வரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கு முன்னைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலோ அல்லது நாடாளுமன்ற நியாய சபைகளிலோ எத்தகைய சமர்ப்பிப்புகளுக்கும் கலந்துரையாடல்களுக்கும் அப்பால் திடீரென சமர்ப்பிக்கப்பட்டது. காலக்கேடாக 15ஆம் தேதி குறிக்கப்பட்டிருந்தது. இதில் 5 நாட்கள் புத்தாண்டையொட்டிய விடுமுறை நாட்களாகும். நீதிமன்ற விடுமுறை தினங்களாகும். இதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்குள்ள அவகாசம் வெறுமனே 2 நாட்களே வழங்கப்பட்டிருந்தன. இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவசரமாக சமர்ப்பிக்க முற்பட்டதில் இருந்து அதிலுள்ள பல விடயங்களை மறைத்து துரிதமாக அங்கீகாரங்களை பெற முயற்சித்த விடயம் புலப்படுகிறது. கலந்துரையாடல்கள் இன்றி திடீரென சமர்ப்பிக்கப்பட்டால் பல முரண்பாடான நிலைப்பாடுகள் வெளிப்பட்டுள்ளன. 1. கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பாக நாடாளுமன்ற கோப்புக்குழு மற்றும் கோப்பா குழுக்களுக்கு வருடாந்த நிதி கணக்காய்வு விடயத்தை ஆணைக்குழு சட்டம் மூலம் உள்ளேற்க வேண்டும். 2. நாடாளுமன்ற கண்காணிப்பின் கீழ் கொழும்பு துறைமுக நகரத்தை கொண்டுவரல். 3. பணப்பரிமாற்றல் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்ற ஷரத்து இணைக்கப்பட வேண்டும். 4. பயங்கரவாதத்துடன் தொடர்பான வியாபாரங்கள் கொழும்பு துறைமுக நகருக்குள் இடம்பெறக்கூடாது என்ற ஷரத்து இணைக்கப்பட வேண்டும். இவ்வாறு திடீரென இந்த ஆணைக்குழு சட்டத்தை சமர்ப்பிப்பதில் இருந்து அரசாங்கம் மீண்டும் ஃபெயில் என்பதையே நிரூபிக்கிறது. இளைஞர் யுவதிகளுக்கு பல லட்சம் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்ற போர்வையில் சீனாவுக்கு விற்கும் நிலைப்பாட்டையே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறது. හැටි 8 වෙනිදා සභානායකතුමා මේ පන්ත ඉදිරිපත් කෙරුවා. ඉතින් මෙවැනි පනත් ඉදිරිපත් කෙරුවා මම කියන්න ඕන සංවාදයක් නැතිව මේ පනත තුළ විශාල පරස්පර විරෝධී මත තියෙනවා. පනතක් ඇතුලේ පරස්පර විරෝධී මත ප්‍රකාශ වුණාම මේ පනතේ අරමුණු ඉෂ්ට වෙන්නේ නැහැ. ආයෝජකයන්ට පැහැදිලි චිත්‍රයක්. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 2வது ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் முகமாக எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 8:45க்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு பேராயர் மெல்கம் ரஞ்சித் நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். මේක මේ කතෝලික කිතුණු අයට පමණක් මේ සීමා වෙච්ච අරගලයක් නෙවෙයි. මේක මේ රට අන්තවාදී දේශපාලනීක බලවේග සහ විවිධ කණ්ඩායම් වලින් රට ආරක්ෂා කර ගැනීම සඳහා අනාගතයේදී உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களும் பாதிக்கப்பட்டனர். இவ்வாறான மற்றொரு தாக்குதலை இந்த நாட்டில் கத்தோலிக்கர்கள் மட்டுமின்றி ஏனைய மக்களும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். எனவே இது குறித்து அனைவரும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் முகமாக எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு எமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமும் கோரிக்கை விடுகின்றோம். 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி அன்று முதலாவது குண்டான கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயத்தில் 8:45க்கு வெடித்தது. எனவே எமது ஆலயங்களிலும் காலை 8:45க்கு 2 நிமிட மௌனத்தை பேணுமாறு கோருகிறோம். அதேபோன்று இதனை தேசிய பிரச்சனையாக கருதி ஏனைய மத வழிபாட்டு தலங்களிலும் இந்த 2 நிமிட மௌன அஞ்சலியை செலுத்துமாறு கோருகின்றோம். විනාඩි 2 නිශ්ශබ්දතාවය ආරක්ෂා කරලා අපිත් එක්ක එකතු වෙන්න කියලා මේක ජාතික ප්‍රශ්නයක්. இந்த நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களிடம் நாம் கோருவது என்னவென்றால், இந்த தாக்குதலானது இந்த நாட்டுக்குள் செயற்பட்டு வரும் ஒரு அழிவை ஏற்படுத்தும் செயற்பாடாகும். இதன் உண்மை நிலவரத்தை சரியாக அறிந்து தேவையான விசாரணைகளை முன்னெடுத்து இவ்வாறானவர்களுக்கு நிதி எங்கிருந்து வந்தது, இவற்றுக்கு யார் அனுசரணை வழங்குகிறார்கள்,
இதன் பின்னால் எந்த அரசியல்வாதி இருக்கிறார் என்பதை கண்டறிவதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை பொறுப்பு வாய்ந்தவர்கள் முன்னெடுப்பார்கள் என நம்புகின்றோம். மேலும் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கத்தோலிக்க சபையின் கீழ் இயங்கும் அனைத்து கத்தோலிக்க பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. මුස්ලිම් ව්‍යාප්තවාදය සහ අන්තවාදය කියන එක සහ ත්‍රස්තවාදයට යොමු වීම පිළිබඳ තත්ත්වය මුස්ලිම් ජනතාවට අපි හේතු කරන්න යන්නේ නැහැ. ඒක සුළු පිරිසක් කරන වැඩක් වෙන්න පුළුවන්. நாட்டில் முஸ்லிம் மதத்தை பரம்பலடைய செய்தல் மற்றும் அடிப்படை வாதமும் இணைந்து அதனூடாக தீவிரவாதத்துக்கு துணை போகின்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது. இதற்காக அனைத்து முஸ்லிம்களும் இதற்கு காரணம் என்று கூற முடியாது. ஒரு சிறிதளவிலான தரப்பினர் இதற்கு காரணமாக இருக்கலாம். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் 1000 வருடமாக சிங்கள மக்களோடு மிகவும் நல்ல முறையில் ஒற்றுமையுடன் வாழ்ந்துள்ளனர். எனவே அவர்களுக்கும் இந்த அடையாளத்தை பதிக்க விரும்பவில்லை. இருப்பினும் சர்வதேச சக்திகளின் தாக்கத்தினால் இவர்களிடையே ஒரு சிலர் வழித்தவறி அடிப்படைவாத நோகத்தை கொண்டுள்ளனர். குறிப்பாக வஹாப்வாத சிந்தனைகளினால் அவர்கள் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் விலகி செயற்பட ஆரம்பித்துள்ளனர். எனவே இந்த நிலையை முஸ்லிம் மக்களை சரியாக கையாள வேண்டும். 1000 ஆண்டுகளாக இந்த நாட்டை பாதுகாத்து வந்த தூய்மையான இஸ்லாமிய தர்மத்துக்கு மதிப்பு வழங்கி நீங்கள் இந்த அடிப்படைவாத சிந்தனைகளில் இருந்து உங்களது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ගරු කිරීමක් වශයෙන් මේ අන්තවාදී අදහස් වලට ඉඩ දෙන්න එපා. ඔබගේ දරුවන් අතර ඔබගේ සමාජය තුළ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நாம் பூரணமாக நடைபெற்றதாக கூற முடியாது. இன்னும் பல விடயங்கள் ஆராயப்பட வேண்டியுள்ளது. நாம் இந்த விடயத்தில் தெளிவான முடிவொன்றை எடுத்து அதற்கமைய செயற்படாமல் ஒரு சிலரை கைது செய்து மீண்டும் விடுவிக்கும் ஒரு நிலையினையை பார்க்கின்றோம். இன்னும் சில விடயங்கள் ஆராயப்பட வேண்டியுள்ளது. நாம் இந்த விடயத்தில் தெளிவான முடிவொன்றை எடுத்து அதற்கமைய செயற்படாமல் ஒரு சிலரை கைது செய்து மீண்டும் விடுவிக்கும் ஒரு நிலையினையை பார்க்கின்றோம். கடந்த 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தின் வாக்கெடுப்பு நடைபெறும் போது சில கட்சிகளுடைய தலைவர்கள் எதிராகவும் அதன் ஏனைய உறுப்பினர்கள் ஆதரவாகவும் வாக்களித்தனர். ஒரு கட்சியில் தலைவர் எதிராக வாக்களிக்க 3 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். எதற்காக இந்த மாற்றம் நடைபெற்றது? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய வாக்குகள் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை அங்கீகரிக்க தேவையில்லை என்று கூறியவர்களுக்கே இந்த வாக்குகள் வழங்கப்பட்டன. இதன் பின்னணியில் என்ன உள்ளன என்று நாம் ஆராய வேண்டும். எனவே எமக்கு நியாயமான சந்தேகம் ஒன்று ஏற்படுகிறது. இதனுள் ஏதாவது ஒப்பந்தம் ஒன்று இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. இதற்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதீதீனுடைய சகோதரனை விடுதலை செய்யும் போதும் அதற்கு அவ்வாறு எதுவும் இல்லை என தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த விடுதலையின் பின்னர் இடம்பெற்ற 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கான வாக்கெடுப்பில் இது உறுதியானது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையினை இவ்வாறான உடன்பாடுகளுடன் நடாத்தினால் எமக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்காது. එහෙම මෙහෙන් එක්කෙනෙක් දෙන්නෙක් ඇතුළට දානවා ඊට පස්සේ ආයේ එළියට දානවා අරව මේවා එහෙම බෑ. දැන් උදාහරණයක් වශයෙන් පැහැදිලිවම 20 වෙනි සංශෝධනයේට ඡන්දය ලබා දීමේදී යම් ආකාරයක අමුතු ජාතියක ඡන්ද ප්‍රකාශ කිරීමක් සිදු වුණා. கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெறவுள்ள விசேட திருப்பலி ஒப்புக் கொடுத்தலை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தை அண்மித்து நாளை மாலை 4 மணி முதல் நாளை மறுதினம் நண்பகல் 12 மணி வரை விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. දෙකක් සම්පූර්ණ වෙනවා. මේ නිමිත්තෙන් ශ්‍රී ලංකාවේ විවිධ ප්‍රදේශවල දේවස්ථාන පල්ලි ආශ්‍රිතව විශේෂ දේව මෙහෙයන් පැවැත්වෙන බවට දැනුම් දී තිබෙනවා. ඒ සඳහා සහභාගී වන බැතිමතුන් ඒ වගේම එවැනි දේව මෙහෙයන් සඳහා පරිම ආරක්ෂාවක් සැලසෙන ලෙස පොලිස් මූලස්ථානය මගින් විශේෂ පණිවුඩයක් ප්‍රාදේශීය கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெறவுள்ள விசேட திருப்பலி ஒப்புக்கொடுத்தலை முன்னிட்டு இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கு முன்பாக வாகனங்கள் பயணிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. புனித அந்தோனியார் மாவத்தை ஜிந்துப்பிட்டி சுற்றுவட்டம் முதல் கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் நோக்கி வாகனங்கள் உட்செல்ல மற்றும் வெளிசெல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ராமநாதன் மாவத்தை எட்டியாவத்தை சந்தியிலிருந்து கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்தை நோக்கி வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கிறிஸ்டியன் பெரேரா மாவத்தை ஜெம்பெட்டா வீதி போலீஸ் நிலையத்துக்கு அருகிலிருந்து கொச்சிக்கடை தேவாலயம் நோக்கி பிரவேசித்தல் மற்றும் வெளியேறுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வாகன சாரதிகள் மேற்கூறிய வீதிகளை தவிர்த்து மாற்று வீதிகளின் ஊடாக தமது போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமே ஹெட்டியாவத்தை சந்தியிலிருந்து புறக்கோட்டை வரை பயணிக்கும் வாகனங்கள் ஜோர்ஜ் சில்வா மாவத்தை, கிறிஸ்டியன் பெரேரா மாவத்தை, சங்கமித்த மகாவித்யாலய மாவத்தையின் ஊடாக புறக்கோட்டை நோக்கி பயணிக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் புறக்கோட்டையிலிருந்து ஹெட்டியாவத்தை நோக்கி செல்லும் வாகனங்கள் ரெக்ளமேஷன் வீதி, சைனா தெரு, ஐந்துலாம்பு சந்தி சுற்றுவட்டம், ஆட்டுப்பட்டி தெரு, மகாவித்யாலய மாவத்தை, ஜோர்ஜ் சில்வா மாவத்தையின் ஊடாக ஹெட்டியாவத்தை நோக்கி பயணிக்க முடியும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நவரசம் கவிதை தொகுப்பு புத்தகத்தை எழுதியமைக்காக கைது செய்யப்பட்ட அஹ்னப் ஜசீம் எனும் இளம் கவிஞர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த கைதும் தடுப்பு காவலும் சட்டவிரோதமானது என கூறி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
அரசியலமைப்பின் 17வது உறுப்புரையுடன் இணைத்து வாசிக்கப்படும் அரசியலமைப்பின் 126வது உறுப்புரைக்கு அமைவாக வெள்ளவத்தையை சேர்ந்த சட்டத்தரணி செல்லையா தேவபாலன் அஹ்னாப் சார்பில் இம்மனுவை தாக்கல் செய்துள்ளார். SCFR 114 கீழ் 2021 என்னும் இலக்கத்தின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த மனு தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கனக ஈஸ்வரனின் கீழ் வாதங்கள் உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளதாக அறிய முடிகின்றது. பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன, போலீஸ் மாதிபர் சந்தன விக்ரமரத்ன, பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்னி டி அல்வேஸ், பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன, போலீஸ் மாதிபர் சந்தன விக்ரமரத்ன, பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன டி அல்வேஸ், குறித்த பிரிவின் வவுனியா கிளை பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் KKJ அனுரசாந்த, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். 26 வயதான கவிஞர் அஹ்னாப் கவிஞராகவும் ஆசிரியராகவும் செயற்படுவதாகவும் அவர் பேருவலை ஜாமியா நலிமியா கலாபீடத்தில் தனது கல்வியை நிறைவு செய்துள்ளதாகவும் மனுதாரர் சார்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2020 மே 16 இரவு 8 மணியளவில் சிலாவத்துறை பண்டாரவளியில் அமைந்துள்ள வீட்டில் வைத்து 4ஆம் பிரதிவாதியான வவுனியா TID கிளை பொறுப்பதிகாரியினால் கைது செய்யப்பட்டதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதன்போது அவரது வீட்டிலிருந்து 50க்கும் அதிகமான நவரசம் கவிதை தொகுப்பு புத்தகங்களும் மேலும் சில புத்தகங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாக மனுதாரர் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலில் கோட்டை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு தொடர்பில் அன்ஹாப் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோட்டை நீதிமன்றத்தில் குறித்த வழக்கில் அஹ்னாப் சந்தேக நபரில்லை என நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். எனினும் அவருக்கு எதிராக புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் உள்ள வழக்கொன்று தொடர்பில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்வதாக பிரசாந்த ரத்நாயக்க எனும் TIDயின் உப போலீஸ் பரிசோதகர் ஊடாக அறிவிக்கப்பட்டிருந்தது என மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கவிஞர் அஹ்னாப் தடுப்பு காவலில் பெரும்பாலான நேரங்களில் கைவிலங்கிட்டே வைக்கப்பட்டுள்ளதாகவும் நித்திரைக்கு செல்லும் போது கூட அவ்வாறான நிலையிலேயே அவர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்படும் போது கூறப்பட்ட காரணத்தை விட தற்போது பேருவலை ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் அடிப்படைவாதம் போதனை செய்யப்பட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றினை வழங்குமாறு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் அஹ்னாஃபை சித்திரவதை செய்வதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் உள்ள அஹ்னாஃபை அங்கு எலி கடித்துள்ளதாகவும் அவருக்கு முறையான சிகிச்சைகள் கூட அளிக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றில் உள்ள B44-230 கீழ் 8/20 எனும் வழக்கில் தனக்கு எதிராகவே ஒப்புதல் வாக்குமூலம் வழங்க அஹ்னாப் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் அஹ்னாப்பின் தந்தையிடம் ஜாமியா நலிமியா கலாபீடத்தில் அடிப்படைவாதம் போதிக்கப்பட்டதாக வாக்குமூலம் வழங்க அஹ்னாஃபை சம்மதிக்க வைக்குமாறு பேசியதாகவும் அவ்வாறு வாக்குமூலம் அளித்தால் சிறிது நாட்களில் அவரை விடுவிக்க முடியும் என கூறியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அஹ்னாஃபை அவரது சட்டத்தரணிகள் பார்வையிட முதலில் அனுமதிக்கப்படாத நிலையில் பின்னர் வழங்கப்பட்ட அனுமதியின் போது சட்டத்தரணியுடன் அவர் உரையாடுவதை TID அதிகாரிகள் ஒளிப்பதிவு செய்ததாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அஹ்னாஃபின் அரசியலமைப்பு ஊடாக உறுதி செய்யப்பட்டுள்ள சிந்தனை செய்யும் மனசாட்சியை பின்பற்றும் மத சுதந்திரம், சித்திரவதைக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கான சுதந்திரம், சமத்துவத்திற்கான உரிமை, எதேச்சதிகாரமாக கைது செய்யப்படாமலும் தடுத்து வைக்கப்படாமலும் தண்டிக்கப்படாமலும் இருப்பதற்கான உரிமை, பேச்சு தடையின்றி நடமாடுவதற்கான சுதந்திரம் உள்ளிட்டவை மீறப்படுவதாக தீர்ப்பறிவிக்குமாறு மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். அத்துடன் அஹ்னாஃபின் தடுப்பு காவலுக்கு எதிராக இடைக்கால தடை விதித்து அவரை உடனடியாக விடுவிக்கவும் மனுவை விசாரணை செய்து நட்டை ஈடாக 100 மில்லியன் ரூபாவை பெற்றுத் தருமாறும் மனுதாரர் சார்பில் உயர் நீதிமன்றிடம் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவூடாக கோரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்கள் கூட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்கள் கூட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கடுமையான வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தில் இருந்து அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, வாசுதேவ நாணயக்கர் ஆகிய மூவரும் வெளிநடப்பு செய்துள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கூட்டத்தின் போது மறைந்த கட்சி தலைவர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் நினைவு கூறப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தொழிலாளர்கள் தின கொண்டாட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக மே தின ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்காது சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய மே தின பேரணிகளை மாத்திரம் நடத்துவது தொடர்பில் இதன்போது கட்சி தலைவர்களின் கவனம் செலுத்தப்பட்டமை விசேட அம்சமாகும். குறித்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ச, அமைச்சர்களான GL பீரிஸ், தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன கூட்டமைப்பின் கட்சி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசேல சம்பத் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். பணியாளர் அலுவல்கள் அதிகார சபையின் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை என்ற குற்றச்சாட்டின் கடந்த 13ஆம் தேதி அசேல சம்பத் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் கடந்த 14ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் மீண்டும் அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. திருமதி உலக அழகி கரோலின் ஜூரி மற்றும் மொடல் சூலா பத்மேந்திரா ஆகியோர் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் நீதிமன்றால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த போட்டியில் முதலில் திருமதி புஷ்பிகா டி சில்வா வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு நிகழ்வின் பிரதம விருந்தினரால் முடிசூடப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்த நிலையில் நடப்பு திருமதி உலக அழகி கரோலின் ஜூரி வெற்றி பெற்ற போட்டியாளர் அதற்கு தகுதியற்றவர் என அறிவித்ததோடு வெற்றியாளரது கிரீடத்தையும் நீக்கினார். போட்டியாளர் திருமணமானவராக இருக்க வேண்டும் என்பதோடு விவாகரத்து பெற்றவராக இருக்க முடியாது என்பதை அதற்கான காரணமாகும் எனவும் அவர் அறிவித்திருந்தார். இதனை அடுத்து இந்த போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட போட்டியாளர் திருமதி இலங்கை அழகியாக முடிசூடப்பட்டார். எனினும் புஷ்பிகா டி சில்வா விவாகரத்து பெற்றவர் என உறுதி செய்வதற்கான எழுத்துமூல ஆவணம் இல்லை என்பதால் திருமதி இலங்கை அழகியாக அவர் மீண்டும் முடிசூடப்பட்டிருந்தார். குறித்த சர்ச்சைக்குரிய சம்பவத்தின் பின்னர் திருமதி இலங்கை அழகியாக மீண்டும் முடிசூடப்பட்ட புஷ்பிகா டி சில்வாவினால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நடப்பு திருமதி உலக அழகி கரோலின் ஜூரி மற்றும் விளம்பர நடிகை சூலா பத்மேந்திரா ஆகியோர் போலீசார் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து திருமதி உலக அழகி கரோலின் ஜூரி மற்றும் மொடல் சூலா பத்மேந்திரா ஆகியோர் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜராகிய நிலையில் அவர்கள் இருவரும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நோர்வுட் பிரதேச சபைக்குட்பட்ட கிர்கஸ்வோல்ட் நடுக்கணக்கு பகுதியில் வாழும் சுமார் 100 குடும்பங்களை சேர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உயிரை கையில் ஏந்திய நிலையில் பாலத்தினை கடப்பதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த தோட்டத்தில் வாழும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பல வருட காலமாக குறுக்கு வழி பாலத்தினூடாகவே தமது அன்றாட செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். எனினும் குறித்த பாலம் உடைந்து போனதன் காரணமாக பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பெண் பிள்ளைகள் சுற்றுவட்ட பாதையினையே பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவசரமாக செல்ல வேண்டுமாயின் ஆபத்தினையும் உணராது இந்த உடைந்த பாலத்தினையே பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு பயன்படுத்தும் போது பலர் தவறி விழுந்து காயங்களுக்கும் உள்ளாகியுள்ளனர். குறித்த ஒற்றையடி பாதையில் அமைந்துள்ள பாலம் கடந்த 15 வருடங்களாக உடைந்து கிடப்பதனால் இங்கு வாழும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது குறித்து உரிய கவனம் எடுத்து உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வருஷம் போல அப்படியே உடஞ்சி போய் கிடக்குங்க. நாங்களும் சொல்லி திகாம்பர அமைச்சர் அடிக்கல்லாம் நாட்டி வச்சுட்டு போனார். அதுக்கு பிற்பாடு 15 லட்சம் ஒதுக்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை காலமும் யாரும் செஞ்சு கொடுக்கல. இதில் தான் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் கப்பியை பிடிச்சி ஓடுறாங்க. அப்படிங்க ஓடிடுவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓட இல்லாது. வயசு போனவங்க போவாங்க. பாருங்க ஒருத்தருக்கும் போயிடலாம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அதில் தான் போக வர்றதுக்கு இருந்தோம். எங்களுக்கு லேசாக இருந்துச்சு. இந்த பிறகு அது சும்மாவே உடஞ்சிருச்சு. உடஞ்சி அதுக்கு சர்பானி தரன்னு எல்லாம் அடிக்கல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சாங்க. அதையும் ஒதுக்கி இருக்குன்னு சொன்னாங்க. பிற்பாடு ஒருத்தர் பார்க்கல. எதிர்வரும் மே மாதம் 1ஆம் வாரம் முதல் அஸ்ட்ராஜெனேகா கோவிட் தடுப்பூசி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 357 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 357 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். பேலேகுடு கோவிட் கொத்தில் 281 பேரும், சிறைச்சாலை கோவிட் கொத்தில் 6 பேரும், வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர்களில் 70 பேரும் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை பதிவான மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 97,000 பதிவாகியுள்ளது. இதில் 93,113 பேர் குணமடைந்துள்ளனர்.
கொட்டாவ பனிப்பிட்டிய பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 6 மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. குறித்த பாடசாலையில் ஆரம்ப பிரிவில் கற்கும் 4 மாணவர்கள் உட்பட 8ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் 2 மாணவர்களுக்கும் கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. කරන එක. දැනට පවතින තත්ත්වය අනුව ඇස්ට්‍රසෙනිකා එන්නත තවදුරටත් ලංකාවට මේ මොහොතේ අපි දන්නා පරිදි ලැබිලා නැහැ. AstraZeneca கோவிட் தடுப்பூசிகளின் 2வது டோஸை செலுத்துவதற்கான கால அளவின் சாத்தியக்கூறு தொடர்பான உண்மையான நிலையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. AstraZeneca தடுப்பூசிகளின் 2வது அளவை வெளியிடுவது தொடர்பாக அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை. ஏப்ரல் 12 முதல் 2வது டோஸ் வெளியீடு தொடங்கும் என்று சுகாதார அதிகாரிகள் முன்னர் அறிவித்தனர். இருப்பினும் அவர்கள் இப்போது இது குறித்து ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட தவறிவிட்டனர். AstraZeneca தடுப்பூசியில் சில தெளிவற்ற தன்மைகள் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அது தடுப்பூசியின் முதல் அளவை வழங்கியவர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை முதல் டோஸ் வழங்கப்பட்ட அனைவருக்கும் 2வது டோஸ் கொடுக்க போதுமான தடுப்பூசிகள் இல்லை. இந்த தடுப்பூசி திட்டம் தற்போது ஒரு சிக்கலான நிலையில் உள்ளது. ஆகவே சந்தேகங்களை தீர்ப்பதற்காக தடுப்பூசி திட்டத்தின் தற்போதைய நிலைமை குறித்து உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை அரசாங்கம் வெளியிட வேண்டும். இதேவேளை எதிர்வரும் மே மாதம் 1ஆம் வாரம் முதல் AstraZeneca கோவிட் தடுப்பூசி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசும்மன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளரான மொஹான் சமரநாயக்க கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளரான திரு மொஹான் சமரசிங்க கடமைகளை இன்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகத்துறையில் 4 தசாப்த காலம் சிறப்பான அனுபவத்தை கொண்டவராவார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக கடமைகளை பொறுப்பேற்பதற்கு முன்னர் ஜனாதிபதி ஊடகத்துறையில் பணிப்பாளர் நாயகமாக அவர் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகரகம நகரசபை பெண் உறுப்பினர் ஒருவருக்கு தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் குறித்த நகரசபையின் மற்றொரு பெண் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 15ஆம் தேதி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு உள்ளான உறுப்பினர் தற்போது ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.